அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு மாடுகள் மற்றும் கன்றுகளோட விலை நிலவரம் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகள் வந்து எப்படி இருக்குன்னு எதுன்னு பார்த்துடலாம். ரேட்டு அதாவது ஆடி மாதம் மாடுகள் வரத்து கம்மி, விற்பனை மந்தமாக போயிட்டு இருக்குங்கிறாங்க. விலை அதே மாதிரி மந்தமாக தான் போகுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருது என்ன எதுன்னு டீட்டெயில் பார்த்துடலாம். அப்படியே இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம்ங்கிற ஏரியாவில் நடந்துட்டு இருக்கிற சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு 12 மணி மட்டும் மாடுகள் வரத்தை பொறுத்து சந்தை நடைபெறும். அப்படியே உள்ள போனோம்னா வர்த்தகர்கள் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் பார்ப்போமா. என்ன எச்சப்பு வத்தக்கரை ஒன்று வாங்கியிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? அண்ணா நான் வெள்ளித்திருப்பூர்ல இருந்து வரேன். வெள்ளித்திருப்பூர். இன்னைக்கு வந்து நம்ம சீனாபுரம் சந்தையில எச்சப்ல வத்தக்கரை ஒன்று வாங்கியிருக்கீங்க. மொட்டை மாடு என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சீங்க? 65 ரூபா சொன்னாங்கண்ணா. 58 ரூபாய்க்கு வாங்கி இருக்குதுண்ணா. 3 மாசம் டெஸ்ட். 3 மாசம் டெஸ்ட். சென கன்ஃபார்முங்களா? சென கன்ஃபார்ம்ண்ணா. சென கன்ஃபார்ம். அப்ப டெஸ்ட் மாடு இது. ஆமாண்ணா. சரி, இப்போ டெஸ்ட் மாடுக்கு நார்மல் வத்தக்கறவைக்கு என்னென்ன வித்தியாசம்? வத்தக்கறவான செனை நிக்கிறதுக்கு லேட் ஆகுனா, டெஸ்ட் மாடுனா அது ஆட்டோமேட்டிக்கா செனையா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஒரு 3 மாசம் பீச்சிட்டு விட்டுறலாம். செனையில பணம் பண்ணிக்கலாம். அதாவது நிற மாசத்துல சேல் பண்ணிக்கலாம். சரி சரி. அதனாலதான் மெயின் எல்லாருமே டெஸ்ட் மாடுனே கேட்டிருக்காங்களா? சரி ஓகே. இது வந்து பாலெல்லாம் எத்தனை குடுக்குன்னு சொன்னாங்க? 10 லிட்டர் சொல்லிக்கிறாங்க. 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. 10 லிட்டர் குடுக்குங்களா? மணி பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா தெரியுது. கொடுக்குண்ணா. மாடு இள மாடு கொடுக்க வயசு இருக்குது. சரி சரிங்க. சரி ஓகேண்ணா. இப்போ வெள்ளித்திருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இந்த சந்தை எப்படி? வாரம் வருமா? வாரம் வந்துட்டு நல்ல மாடா வந்தா தூக்கிடுறது. ஆமாண்ணா. சரி ஓகேண்ணா. சிறப்பா வளர்த்துங்க. எப்படி இங்க வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை எப்படி போகுதுங்க? கொஞ்சம் இதாத்தான் இருக்குது. மாட்டை பொறுத்து வேலை போகுதுங்க. இங்க மாட்டுக்கு தகுந்த காசு. சரி சரி சரி. ஓகே ஓகே. நன்றி. பாய் மாடு வந்து இறங்கிருச்சு. கூட்டமே சந்தையில் இருக்கிற கூட்டம் பூரா இந்த தான் நிக்குது. இல்ல அது பாய் மாடுனாவே தனியா ஸ்பெஷல் தான். எல்லாமே இங்க வந்துருவாங்க. ஆமா அங்க நடக்கிற அப்படி நல்லா ஜெய் சாண்டிக்கா. கீழே கொண்டாங்க. அதுவும் நல்லா ஜெய் சாண்டிக்கா தான் இருக்கு. சரி ஓகே. கீழே இறக்குறாங்க. கீழே போய் எடுத்துக்கலாம். கீழே இறக்குறாங்க. இங்க வந்து இங்க அதோட கூட்டமா இருக்க மாட்டிருக்கு. பெரிய சைஸ் மாடு. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இப்ப பெரிய சைஸ்ல 2 எச்சப் புடிச்சிருக்கீங்க. ஆமா தம்பி. என்ன ரேட் வருதுங்க? ஒண்ணு 70 ரூபா வருது தம்பி. 70 ரூபாயா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பாலெல்லாம் இப்ப அளவு சொல்ல முடியாது தம்பி. அளவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்குதா? சரி ஓகே. பால் விலையானு வரு. இந்த மாதிரி மாடு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாம் தம்பி. ஆனா நம்பர் தர மாட்டீங்க. தரமாட்டேன். சரி இது என்ன ரேட்டுக்கு முடிக்கலாம் கடைசியா? 1.70 குடி 1.70 சொல்றாங்க தம்பி. 1.50 குடி முடிக்கலாம். 1.50 முடிக்கலாம். 70 ரூபா வேலை சொன்னீங்க. சொல்லுவாங்க. கேக்குறது அவ்வளவு. கேக்குறது எப்படியோ குழப்பி விட்டு தர ரேட்டு பேசி வாங்கிடுறது. யாருக்கு நட்டமாது யாருக்கு லாபம் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு வியாபாரத்தை முடிச்சிருக்கீங்க. சரி ஓகேடா. பாத்தீங்கன்னா பாய் மாடுகள் வந்து நல்ல ஐட்டமா எல்லாமே எச்சப்ல பெருசா எடுத்துட்டு வந்திருக்கிற. அப்படி இங்க பாருங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி ஹைட் இருக்க மாட்டிருக்கு. ஒன்னும் கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் மொட்டை மாடு ஜம்முன்னு இருக்கு. வருங்க இன்னைக்கு என்ன இதுன்னு டீட்டெயில் கேட்டுடலாமா? நல்ல ஹைட்டான மாடு. இப்படி ஒன்றும் வேலை முடிஞ்சது.
தெரியலைங்க, மும்முரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கற ரேட்டுக்கு இவரு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நல்ல டைலாக் இருக்கு. இன்னொன்னு வருது. வேலை முடிஞ்சீங்களாங்க ஐயா? பேசிட்டு இருக்கா? இந்த 3 மாடு சேர்ந்து 1.25 முடிச்சிருக்கிறாங்க. 3மே எல்லாமே பாத்தீங்கன்னா பாய் மாடுகள் தான். முக்கால்வாசி விற்பனை முடிஞ்சிருச்சு. தம்பி வணக்கம். வணக்கண்ணா. இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓரளவுக்கு போகுதுண்ணா, பரவாயில்ல. ஓரளவுக்கு போகுது. டெஸ்ட் மாடோட நீங்க கொண்டிருக்கீங்களா? கொண்டு வந்தா சேல்ஸ் ஆயிருச்சுண்ணா. சேல்ஸ் ஆயிருச்சு. சரி, இப்ப கையில 2 மாடு வச்சிருக்கீங்க. ஆமா. இது விலை முடிஞ்சீங்களா இல்லையா? இது கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டிருக்காங்க. என்ன விலை சொல்றீங்க? 1.50 சொல்லுது. 1.50. பால் அளவுல எத்தனைமா கொடுக்கும்? 6 லிட்டர். 6 லிட்டர். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி இன்னைக்கு கொண்டாந்தீங்க? ஒரு 20 மாடு. 20 மாடு. எல்லாம் மாடுகள் வரது கம்மியானது ரேட் அதிகமா இருக்கா இல்ல நார்மலா தான் போதா? பொருள் கிடைக்கிறது இல்ல, நல்ல பொருள் கிடைக்கிறது இல்ல. நல்ல பொருள் கிடைக்கிறது இல்ல. சரி, இன்னைக்கு வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதுமா? இன்னைக்கு ஒரு 45 ரூபாயில இருந்து ஒரு 70 ரூபாய் 80 வரைக்கும். 45 to 70 முட்டும். 50 மாடு 1 ரூபாய்க்கு வித்திருக்கு இன்னைக்கு கைக்கரம். 1 ரூபாய்க்கு. ஆமா, கைக்கரம். பெரிய மாடா? கொம்புற மாடா? வெளிய போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 63 741 60 725. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா போதும். சரி, ஓகேம்மா. அப்படியே பொடிக்கன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஐயா, கண்ணு இருக்குது, மாட்டை காணுங்க. அந்தல புடிச்சிட்டு இருக்கு. இதுங்களா? அந்த பெரிய மாடு. சரி, இது என்ன ரேட்? இது என்ன ரேட்னா வருது? கண்ணோட கண்ணு மாடுங்களா இல்ல கண்ணு மட்டுமா? கண்ணு மட்டும் 25 ரூபாயா? என்னன்னா சொல்றீங்க? இதுக்கு ஒரு நிமிஷம். ரேட் நம்மளாலே நம்ப முடியலையே. கிடாரி கண்ணுங்களா? 25 ரூபாய்க்கு நீங்க மாடோட வாங்கினா என்ன ரேட் வரும்? மாட்டோட வாங்கினா ஒரு 50 ரூபா வரும். 30 ரூபா வரும். 50 ரூபா வரும். 50 ரூபா வரும். இப்படி எல்லாம் கேட்டா தானே பதில் வருதுங்க. அந்த மாடுங்களா? ஆமா. பால் அளவு எத்தனை கொடுக்குது அந்த மாடு? பால் அளவு? பால் 2 படி மட்டும் நான் கறந்துட்டு அப்புறம் கண்குட்டி கொடுத்துருவேன். 2 படி கறந்துட்டு கண்ணுக்குட்டி குத்துவீங்களா? பரவாயில்ல, நல்லா வளர்த்துவீங்களா இருக்கு. சரி சரி சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. 63ங்க 82 இந்த 81 15 50ங்க 78. கண்ணு மாடு சேர்ந்து 50 ரூபா சொல்றீங்க பையன்? ஆமா. நல்ல மாடு, நல்ல ஹைட் வெயிட்டான மாடுதான். ஆமா. சரி, ஓகேண்ணா. இப்படி இதுல வந்தோம்னா 55 சொல்றாங்க இந்த மாடு. இங்க ஒரு கண்ணு மாடு இருக்கு. விலைக்கு இருக்காமா? கடாரி கண்ணா காலக்கண்ணா? காலக்கண்ணோட செவலை ஜெர்சி என்ன விலைமா வருது? 47. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஊத்துக்குழி. வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இல்ல, வாய்ஸ் மட்டும் தான் வரும், உங்களை காமிக்கல. ஊத்துக்குழி. இது பால் அளவு எத்தனமா கொடுக்கு இந்த மாடு? 5 10 லிட்டர் கொடுக்குது இளங்கன்ல. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? என்ன ரேட்னா நீங்க கொடுப்பீங்க? 40 ரூபாய் கேக்குறாங்க. 40 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. சரி, இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? நம்ம வாடகைக்கு தானே ஓட்டுறோம், வேணா மாடு வாங்கி தரலாம். சந்தையிலேயே கூட வாங்கி தந்துக்கலாம். அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா? ஃபைனல் என்ன ரேட்னா இது கொடுப்பீங்க? 43 கொடுத்துடலாம். 43 கொடுக்கலாம். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 98 65 97 35 77. சரி, ஓகேம்மா. இங்க பாருங்க, மாடு இருக்கிறதுக்கு மடி பாத்தீங்கன்னா செமையா இருக்குது. இந்த மாடு என்ன விலை வரும்? அவருதான் ஓனரா? ஓனர் ஓரமா நின்று இருக்கிறாரா? மாட்டுக்கு மடிக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நல்லா பெரிய மடி. 45 இந்த பக்கம்னா மாசம் வாங்கிக்கலாம். 45 இந்த பக்கம்னா வாங்கிடலாம்.
அந்த மாடு தான் கேட்டு இருக்கிறாரு ஐயா, சத்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. பனைக்காலுக்கு எங்க கிடைக்குது மாடு கறவை ஏப்பல் கறந்து ஓட்ட எடுத்து போடுது பாருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த மாடு வந்து என்ன ரேட் வருதுங்க? வத்தக்கறவையா? 55 ரூபா சொல்றேன். 55. மாடுக்கு மடிக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. மடி எப்படி மாடு? அதான் கேக்குறேன். மாடு சின்ன மாடு. 4 பல்லு. 4 பல்லு. 8 ஏழுங்க இருக்கு. 8 ஏழுங்க இருக்கு. நல்ல பால் கறவை திறன் நிக்குதா? தப்பு இருக்காது. சரி சரி. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை? 55 ரூபா சொல்றேன். 46 ரூபாய்க்கு கேக்குறாங்க, 45 கேக்குறாங்க, 42 கேக்குறாங்க. 42 கேக்குறாங்க. இல்ல பல தடவை இருக்கு. நீங்க என்ன விலைனா கொடுப்பீங்க? நான் 50 ரூபா வந்தா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. 50 ரூபா ஃபைனல், அது கம்மி ஆகாது. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு 7 கொண்டாந்து. கைவசம் இருக்கு. 6 கொடுத்துட்டு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆமா, அந்த ஒண்ணு தான் இருக்கு. சரி ஓகே. இது வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? அந்த மாடு உங்களுதா? அது நம்மளது இல்ல. அது உங்களுது இல்ல. நம்மளது இல்ல. சரி ஓகே. நான் அப்படியே நம்பர் இருந்தா சொல்லு. 80 98 54 42 90 90. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேர்ல வந்து பார்த்து வாங்கிக்கலாம். சின்னமணி. சின்னமணி. சரி ஓகேண்ணா. ஓகே. நிலவரத்து போகுதுன்னு அங்க எடுத்து ஒரு மாடு வேலை முடிச்சிட்டாங்க. ஏன் என்ன விலைக்கு முடிஞ்சிருக்குது? என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 42ங்களா? பால் அளவுல எத்தனை சொல்லி இருக்கிறாங்க? 3 வரும். நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? விஜயமங்கலம். சரி சரி. இங்க ரெகுலரா மாடு வாங்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி இருக்கிறாரு. சரி, நீங்களே வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வாங்கி கொடுத்துக்கிறோம்னா. சரிங்க. அந்த மாடு என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு பேரம் பேசி? 40,000 45,000 சொன்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல 32,000 வாங்கி கொடுத்துருக்கோம். 32 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். சரி சரி. நம்ம நம்பர் 99 5 23 73 625. நாங்க வத்தக்கரை மாடு வாங்கி கொடுக்குறோம், சென மாடு வாங்குறோம். சரி. எங்க இருந்தா நம்மளுக்கு போன் பண்ணுங்க. இப்ப வத்தக்கரை வந்து எப்படி என்னென்ன செக் பண்ணி வாங்கி தரீங்க? செக் பண்றது வந்துங்க, நான் காம்படிச்சு பார்ப்போம். பால் குணமா நிக்குதா இல்லையாங்கிறத எனக்கு பார்ப்போம். உரக்கடவு இருக்குதா, சுழி இருக்குதா, பாட்டி கிட்ட வாங்கி கொடுப்போம். பாட்டி கிட்ட 10-500 வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. 3 மாடு வாங்கணுமா, ஆளுக்கு 500 கொடுத்தாங்க, 1500 ஆச்சா. 2 பேரும் சேர்ந்தோமா பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதா. சரி சரி ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகே. இந்த சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தா மாடு வாங்கலாம்? இந்த சந்தைக்கு 9 மணிக்கு வந்துடணும்ண்ணா. 9 மணிக்கு உள்ள 9 மணிக்கு உள்ள வந்துடணும். 9 மணின்றது மணி 11 12 வரைக்கும் நல்ல வியாபாரம். சரிங்க. நம்ம நேரத்துல வந்தாலும் விலை கொஞ்சம் எச்சு பண்ணிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாவா தான் கொடுக்குறாங்க. சரி சரி ஓகேண்ணா. ரொம்ப ரைட்ண்ணா. அப்படியே இந்த பார்த்தோம்னா செவலை விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க பார்த்தோம்னா அங்க கருப்பு சட்டையில் ஒரு வத்தக்கறவை இருக்கு. ஐயா இது என்ன விலை வருங்க ஐயா? 45 சொல்லுது. 45 சொல்றீங்க. வத்தக்கறவைங்களா? வத்தக்கறவையா? கைக்கறவை. பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? செனையாக இது இருக்கா? செனையெல்லாம் இல்ல. 45 சொல்றீங்க. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 40 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துருப்போம். ஈத்தல்லாங்க? ரெண்டாணித்து. இப்போ சென பண்ணா 3ஆணித்தா? இந்த மாதிரி மாடு வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க ஐயா. அப்படியே மைக்க மட்டும் எடுத்துறேன். அப்படியே அவரை எடுத்துறேன். அண்ணா வணக்கம். இந்த வாரம் வந்து விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க? சுமாராதான் இருக்குங்க. என்ன காரணம்னா? காடு காய்ச்சி போச்சு. மழை வர மாதிரியே இருக்குது. சரி. இந்த மாடு வந்து என்ன ரேட்டு சொல்றீங்க? செவலை சட்டைங்களா? ஜெர்சி செவலை சட்டை ஜெர்சி 40 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. 50 ரூபாய்ங்களா? பால் அளவெல்லாம் 5 4 9 லிட்டர் வருங்களா? என்ன ரேட்டு மட்டும் சந்தையில மோதிட்டு இருக்காங்க? 43 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 43 தான் கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட் வந்தா குடுக்கலாம்னு இருக்கீங்க? 45 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுக்கலாம். 45க்கு மேல வந்தா கொடுக்கலாம். நல்ல நெட்டு நீளமான மாடு. 6 பல் தரத்துல இருக்கு. இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? வாங்கிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? ஒரு 7-10 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும். அப்படியே நம்பர் தர முடியுமா? 97 5000 54 40. இதுல பெரிய எச்எப் மாடு வேணாலும் கிடைக்குங்களா? எல்லாமே கிடைக்கும். சரி ஓகேண்ணா. அப்படி அந்தால பார்த்தோம்னா சைஸ் மாடுல ஒரு பார்வை பார்த்துடலாமா?
கண்ணு மாடுகள் எதுவுமே இல்லையாட்டிருக்கு இன்னைக்கு பெருசா. எல்லாமே சைஸ் மாடு. அவர் ஒரு பேட்டி எடுத்தா போதுமா? ஆமா ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? நான் பங்களாபுதூர் வரேங்க. மங்களாபுதூர் கோபிகந்தல்ல? ஆமாங்க. இது எப்படி தோட்டத்து மாடுங்களா? தோட்ட மாடுதான். தோட்டத்து மாடுதான். வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாங்க, வளர்த்தி கொண்டு வரேங்க. என்ன விலைங்கயா வருது? இது 35 ரூபா வருது. 35. செனையா இருக்குங்களா? சரி, கறவைங்க. பத்த கறவை? மத்த கறவை இல்லைங்க, இளக்கறவை. இளங்கறவை. கண்ணுங்க? கண்ணு கொடுத்தாச்சா? 25 நாள் தான் கொடுத்துட்டேன். கண்ணு கொடுத்துட்டாங்க. எத்தனை லிட்டர் இப்ப இளங்கறவையில கொடுக்குதுங்க பால்? பால் வருங்க. 4 நாள் வரும். என்ன விலைன்னா கொடுப்பீங்க? நாங்க 32 33 கொடுப்போம். 32 இல்ல 33 கொடுக்கலாம். பல்லு நல்லா புதுவாய். புதுவாய் கடமுளப்புங்களா? புதுவாயா? புதுவாய் நல்ல பல்லு. புதுவாய் தான். சரி ஓகே. இந்த மாதிரி மாடல் கன்றுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எப்படிங்க? உங்களை கான்டாக்ட் பண்ணா கிடைக்குமா மாடு நிறைய? கிடைக்குங்க. எத்தனை உருப்படி கையில வச்சிருக்கீங்க? கைவசமா இருக்குங்க. கைவசம் கேள்வி அப்படியே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். சரி ஓகே. அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? அங்க நேரடியா கூட வரலாங்க. இருந்த போன் நம்பர் நேரடியா வரலாங்க. அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 97 50 70 61 76. 76. பேருங்க? சின்ன கண்ணன். சின்ன கண்ணன், பங்களாபுதூர். சரிங்கய்யா. அப்படியே கிளம்பிடுறேன். அப்படியே பார்த்தோம்னா இது என்ன விலை வருமா? இது செனமாடா? எல்லாமே கைக்கிறவ தான். இந்த சைஸ் மாடு என்ன ரேட் வருது? விலை மட்டும் சொல்லிருங்க. இந்த சைஸ் மாடு கண்ணுக்குட்டியா? அது கடாரியா? அதோட கடாரியா? தனியா கொண்டாந்துருக்கீங்களா? இது என்ன விலை வரும்? 26 ரூபா சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு கேட்டாங்க. 18 ரூபாய்க்கு மோதுறாங்க. 20 ரூபா வந்தா கொடுத்துடலாம். சரி அந்த மாடு? அது பால் மாடுங்க. பால் 3 லிட்டர் இருக்குங்க. கைக்கறவை? ஆமாங்க. கைக்கறவை வத்தக்கறவை ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. 3 லிட்டர் பால். பால் 3 லிட்டர். விலை? விலை 40 ரூபா சொன்னாங்க. 40 ரூபா சொல்றீங்க. என்ன விலைன்னா கொடுப்பீங்க? 34 ரூபாய்க்கு கேட்டேன். ஏதோ 36 ரூபா கொடுத்துடலாம். 36 வந்தா கொடுத்துடலாம். இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சரி ஓகே. அப்படியே இங்க பார்த்தோம்னா நல்ல பெரிய சைஸ்ல ஒரு ஹெச்எப் வச்சிருக்காங்க. கண்ணு மாடு அங்குண்டு இருக்கு. கண்ணு மாடு பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. கண்ணு அதோட கண்ணு இல்லையான்னு தெரியல. வீடியோ எடுத்துக்கலாங்களா? கண்ணு மாடுங்களா இதுங்களா? இதோட கண்ணா? அது உங்களுக்கு தானே? அப்படியே இருங்க, மைக்கு மாட்டிடுறேன், பயப்படாதீங்க. கண்ணு கெடாரி கண்ணுங்களா கால கண்ணா? கெடாரி கண்ணோட இருக்கு. இந்த வாடி நல்ல கண்ணு சூட்டிப்பா இருக்கு. மாடு அதோட மாடுதான். இது பால் எத்தனை கொடுக்குது? பால் 12 லிட்டர். 12 லிட்டர் வருது. என்ன ரேட்டு சொல்றீங்க? என்ன ரேட்னா கொடுக்கலாங்க? 65 ரூபா சொல்றேன். 65 ரூபா. கண்ணு போட்டு எத்தனை நாள்ல இருக்கும்? 5 நாள். 5 நாள் ஆச்சு. 65 ரூபா விலை சொல்றீங்க. பேசினா அனுசரிச்சு தரலாம். சரி ஓகே. நான் அப்படியே இந்த மாடு, இந்த மொட்டை மாடு என்ன ரேட் வரும்? இன்னொருத்தர் அவரீங்க அதனால போனார். இன்னொருத்தர் ஆள் காணோம். மாட்டை கொடுத்துட்டு போயிட்டாருங்களா? டீ சாப்பிட்றதுக்கு போயிருக்காரு. சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். ஓ இழுக்கிறாரு. அப்படியே இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கப்பி வச்சிருக்காங்க. அதனாலலாம் ஜம்முன் இருக்கு கடாரி. இந்த கண்ணு அம்மாவை காணமே. கண்ணு மட்டும் இருக்கு. உங்க கண்ணா? உங்க ஒருத்தர் கத்துறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு கண்ணு மாடு இருக்கு. வாங்கி கட்டிட்டாங்க. அதான் கண்ணு மாடுங்களா ஐயா? என்ன விலை வருதுங்க ஐயா அது கண்ணு மாடு? 25 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. 9க்குங்களா? கண்ணு கால கண்ணுங்களா கடாரி கண்ணாங்க ஐயா? கடாரி கண்ணுங்க. கடாரி கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. பால் இப்போ இளங்கண்ணில் எத்தனை கொடுக்குதுங்க? இது ஒரு 3 வருதுங்க. 7 லிட்டர். வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமாங்க. சரி என்ன ரேட்னா நீங்க குடுக்கலான்னு இருக்கீங்க? 31 கொடுத்துடலான்னு பாக்குறேன். 31. சரி ஃபைனல் 31னா இது குடுக்கலான்னு இருக்காங்க. பல்லு எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? பல்லு இப்ப கடமுளப்பு. சரி சரிங்க. கண்ணு கால கண்ணுங்களா? கடாரி கண்ணுங்க. கடாரி தான். போட்டு எத்தனை நாள்னா இருக்கும்? ஒரு 3 மாசம் இருக்கு. 3 மாசம் கடாரி கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. கண்ணு பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்க கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் தர்றேன். இளங்கண்ணு மாடு எத்தனை கைவசம் வச்சிருக்கீங்க? 3 மாடு இருக்கு. 3 மாடு இருக்கு. ஆமா. அது இதே மாதிரி தானுங்களா? இதை விட நல்ல மாடு. இதை விட நல்ல மாடே இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க ஐயா. 85 260
இரநூத்தி போட்டீங்களா? 62 62 931 931. சரி ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றி. பேர் சொல்லட்டுங்களா? அரசங்குட்டை பட்டக்காரர். பெட்டக்காரர். பட்டக்காரங்களா பெட்டக்காரரா? பட்டக்காரர். பட்டக்காரர். அரசன் அரசங்குட்டை பட்டக்காரர். எந்த ஊருங்க? அரசங்குட்டைங்க. இல்ல ஊரு ஏரியா கோபியா இல்ல நிச்சாம்பாளையம். பெருந்தரை ஏரியா. சரி 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 ஓகேங்க ஐயா. அப்படியே பார்த்தோம்னா இந்த கண்ணு மாடுகள் இருக்கு. ஐயா வச்சிருக்கிறாரு. ஐயா பேசுவாரான்னு தெரியல. ஐயா பேசுவீங்களா வீடியோக்கு? இப்ப வத்தக்கறவைங்களா கொண்டாந்து? 2 கை கறவை. 2 கை கறவை. என்ன விலை வருதுங்க ஐயா ஒவ்வொன்றும்? ஒவ்வொன்றும் 30,000 வருது. 30,000 வரும். பல்லுங்க? பல்லு முளைப்பல்லு. முளைப்பல்லு. இது வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க இந்த மாடு? 5 லிட்டர். 5 லிட்டர். 2 நேரம் 5 லிட்டர். 2 நேரம் சேர்த்து 5 லிட்டர். வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுதான். 35 சொல்றீங்க. என்ன விலைன்னா கொடுப்பீங்க? என்ன விலை கேக்குறாங்க சந்தையில? 30 ரூபாயில உடச்சு கேக்குறாங்க. 30 ரூபாய்க்கு உடச்சு கேக்குறாங்க. எல்லாம் வியாபாரம் மந்தமா இருக்குங்காட்டி ரேட் உடச்சுதான் கேட்டு இருக்காங்க. ஆமாங்க. இந்த மாதிரி கன்றுகள் மாடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கவுந்தப்பாடி. கவுந்தப்பாடி. கவுந்தப்பாடியில எங்கீங்க? வேளம்பாளையம் கிராமம். வேளம்பாளையம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுங்களா? 98 94 மறுபடியும் 94 91 94 94. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா வீட்டுக்கு கூட வந்து வாங்கிக்கலாம். எத்தனை உருப்படி இருக்குங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 7 உருப்படி இருக்கு. எல்லாமே கண்ணு மாடுதான். ஆமாங்க. இல்லைங்க கை கை கறவை தான். சரி ஓகேங்க. உங்க பேருங்க? என் பேரு அம்ஸ்கவுண்டரு. குப்சாமீனத்தை எல்லாத்தையும் கூப்பிடுறது அம்ஸ்கவுண்டர். அம்ஸ்கவுண்டர். எத்தனை வருஷமா இந்த மாட்டு லைன்ல இருக்கீங்க? நாங்க இந்த 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷம் ஆச்சு. நாட்டு மாடுகள் வேணாலும் கிடைக்குங்களா? நாட்டு மாடு. நாட்டு மாடு என்னென்ன மாடு வச்சிருக்கீங்க? நாட்டு காங்கை மாடு. காங்கை மாடு. சரி சரி, அது வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்கய்யா, ரொம்ப நன்றி. இருங்க அண்ணா, வணக்கம். வணக்கம். நம்ம இப்ப பாத்துருக்கீங்க என்ன வத்தக்கறவைங்களா? கண்ணோட மாடு. கண்ணு மாடு. கண்ணு மாடு. இது என்ன ரகத்துல சேருங்க? சிந்து கிராஸா? சிந்து கிராஸ். சிந்து கிராஸ்ல சேர்ற மாடு. பால் அளவு எத்தனை கொடுக்குது? பால் 5 லிட்டர் 5 4. இப்போ இளங்கன்ல 9 லிட்டர் கொடுக்குங்களா? 9 லிட்டர் கொடுக்கும். என்ன ரேட் சொல்றீங்க இந்த மாடு? 37 ரூபா சொல்லுது. 37 சொல்றீங்க. கண்ணு இந்த கண்ணுங்களா? கண்ணு கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணோட போட்டு எத்தனை நாள்ல இருக்கு? கிடாரி கண்ணுக்கு போட்டு 3 மாசம் ஆச்சு. 3 மாசமான கிடாரி கண்ணோட விற்பனை கொண்டாந்துருக்காங்க. 35 சொல்றீங்களா? 37. 37. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 36 ரூபாய்னு கொடுப்பேன். 36னா கொடுக்கலாம். சரி ஓகே. இந்த மாதிரி எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க நீங்க சந்தைக்கு? 3 மாடு வந்துருக்கு. 3. அது உங்களுக்கு தானா? ஆமா. அது என்ன ரேட் வருங்க? சேவல சட்டை. சேவல சட்டை 37 ரூபா சொல்லுது. வத்தக்கறவை தான். ஆமா. சரி, இது 40 ரூபா சொல்லுது. 40 ரூபா சொல்றீங்க. சரி, இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. போடுங்க. சொல்லுங்க. 91. நம்பர் மறந்துட்டீங்களா? இல்ல அதுல மாடு. அதுக்குள்ள 81 81 48 47 47 47 06 27 27. எந்த ஊருண்ணா? கள்ளிப்பட்டி. அத்தானி கள்ளிப்பட்டிங்களா? அத்தானி கள்ளிப்பட்டி. சரி ஓகே. அந்தியூர் தேர் வந்துருச்சு. அங்க என்ன இது கடை போடுறீங்களா? கடை மாடு வியாபாரம். மாடு வியாபாரம் தான். வாங்கி கொடுக்கறதுங்களா? சரி சரி. அப்ப அங்க வந்தாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே மைக் எடுத்துக்கிறேங்க. மும்மரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, ரவுண்டு கட்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாடு நல்லா இருக்கு. வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடுதான். ஏகதேசம் ஓரளவுக்கு சிறுவட்டி மாடுகளை பார்த்துட்டோம். ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். நிறைய மாடுகளும் இருக்கு. எல்லாமே சிறுவிட்டு மாடு தான். வளர்த்தி கொண்டாடுறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் புதுசா இருக்கிறாரு. அக்காவுக்கு கேட்டு பார்ப்போமா? அக்கா, இந்த மாடு உங்களுதா? படம் எடுத்துக்கலாமா? பேசுவீங்களா? இந்தாங்க மைக்கு. அக்கா வந்து வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்த்தி கொண்டாடுறீங்க. இது வந்து ஜெர்சிங்களா? ஜெர்சி கிராஸ். என்ன ரேட்டுக்கா வருது மாடு? 35 ரூபா வருது. 35. ஆமா. வத்தக்கறவைங்களா? ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குக்கா? 2 ஈத்து. பால் அளவுலாங்க இப்ப வத்தக்கறவையில? எது வத்தக்கறவையில எத்தனை கொடுக்குதுங்க? 35 ரூபாய்க்கு கொடுப்போம். பால் அளவு 2 படி வரும். 2 படி. அது உங்களுக்கு தானா? அது எங்களுக்கு. அது என்ன விலை வருங்க அந்த மாடு? அது 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். ஆமா. சரி. அது 2 படி. அது 2 படி கறக்கும். 4 பல்லு. 4 பல்லு. இப்ப நீங்க வளர்த்தி கொண்டாரு நீங்க. இந்த மாதிரி மாடு வேணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? ஒரு 7 உருப்படி. 7 உருப்படி. 7 விற்பனைக்குங்களா இல்ல? அல்ல விற்பனைக்கு தான். சரி, அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா? தரோம். அப்படியே சொல்லிருங்க. 84 89
76 1009. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். பார்க்கலாம். எந்த ஏரியாண்ணா? திங்களூர் தானுங்களா? அப்சிமார் மடம். அப்சிமார் மடத்துல இருந்து வர்றீங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.